தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கன்னியாகுமரியில் ஐயப்ப பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஐயப்ப பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரின்ஸ். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம். சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான உள்நாடு மற்றும் வெளிநாடு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இங்கு ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றாலும் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதம் வழக்கத்தை விட அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவார்கள். இந்த காலகட்டத்தில் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களும் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இதனால் இந்த 3 மாத காலமும் இங்கு சீசனாக இருக்கும். இந்த ஆண்டு சபரிமலையானது கடந்த 16ஆம் தேதியான துவங்கியது. இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் சபரிமலை ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் அதிகாலை முதல் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் ஐயப்ப பக்தர்களும் குவிந்தனர். முக்கடல் சங்கமத்தில், திரிவேணி சங்கமம் ஆகிய கடற்கரைகளிலும், சன்செட் பாயிண்ட் போன்ற பகுதிகளிலும் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். இதைத் தொடர்ந்து முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடிய ஐயப்ப பக்தர்கள் அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விவேகானந்தர் நினைவு மண்டபம், திருவள்ளுவர் ஆகியவற்றிற்கும் படகு சவாரிக்காக நீண்ட வரிசையில் படகு போக்குவரத்திற்கு காத்து நிற்கின்றனர். இதேபோல் காந்தி மண்டபம், காமராஜர் மணி மண்டபம், சுனாமி பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.